இந்த வீடியோல நான் 60,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு கேமிங் பிசி வித் மானிட்டரோட எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ஒரு பார்ட் சஜஷன் பண்ண போறேன். ஸோ இதுக்காக நான் இந்த 60,000 ரூபாய் பட்ஜெட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, நிறைய பேர் லைவ் ஸ்ட்ரீமிங்ல 60,000 ரூபாய் பட்ஜெட்ல தான் கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல கூட டிம் பண்ணி கேட்டிருந்தாங்க, சூப்பர் சேட் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க. அதனால தான் 60,000 ரூபாய் பட்ஜெட்டே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 60,000 ரூபாய் பட்ஜெட்ல மானிட்டரோட சேர்த்து எப்படி ஒரு கேமிங் பிசி பண்ணலாம், மானிட்டர் இல்லாமல் எப்படி ஒரு கேமிங் பிசி பண்ணலாம், ரெண்டையுமே இந்த வீடியோல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல நாம இந்த கேமிங் பிசியோட சிபியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே சிபியூக்கு நம்ம சூஸ் பண்ணுறது ஏஎம்டியோட 5600 தான். ஸோ எதுக்காக ஏஎம்டியோட 5600, இண்டலோட 1200 ஏன் சூஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா இண்டலோட 1200 எஃபோட பிரைசிங் இப்போ 11,000 ரூபீஸ்லேயே இருக்கு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி இண்டல் சிபியூ அதுதான் கேமிங் பொறுத்த வரைக்குமே. இருந்தாலுமே இப்போ நம்மளால இண்டல் சைடில் போக முடியாது பட்ஜெட்டில். அதுக்கு ரீசன் என்னன்னா மதர் போர்டு பிரைசிங் தான். இண்டல்ல H16 மதர் போர்டு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஃபீச்சர்ஸ் ப்ரூஃபாக இருக்காது. அப்கிரேட் பண்ணும்போது ரொம்பவே லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால நாம இங்க ஏஎம்டி தான் போக போகிறோம். ஏன்னா ஏஎம்டியில் B450 மதர் போர்டு எடுத்தோம்னா அண்டர் 6,000 கூட நம்மளால டீசெண்டான ஒரு மதர் போர்டை வாங்க முடியும். ஸோ அதனாலே நாம இங்க ஏஎம்டி சிபியூ தான் சூஸ் பண்ணியிருக்கோம், ஏஎம்டியோட 5600. ஸோ இந்த சிபியூ பற்றி ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 6 core 12 thread சிபியூ, மேக்ஸ் ஃப்ரீக்வன்சியா 4.4 GHz வரைக்குமே போகும். L3 கேஷா 32 MB கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிபியூக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறமா இந்த பிசி பில்டோட மதர் போர்டு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான மதர் போர்டுமே இந்த பிசி பில்டோட முக்கியமான காம்பனன்ட்ஸ் தான். ஸோ அது என்ன மதர் போர்டுனா ஜிகாபைட்டோட B450 DS3H V2 தான். V1 கிடையாது, V2 தான். ஸோ இந்த V1க்கு V2க்கு என்ன டிஃபரெண்ட்னா, நீங்க பிசிக்கலா பார்த்தா கூட பெரிய டிஃபரெண்ட் தெரியாது, ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட்ல பார்த்தா கூட எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே தெரியாது. ஆனால் ஜிகாபைட் சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த V2 மாடல்ல VRMஸை கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீடிசைன் பண்ண VRMஸ்ல நமக்கு V1 கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 10ல இருந்து 15 டிகிரி வரைக்குமே டெம்பரேச்சர் கம்மியா கிடைக்கும். ஸோ இதனாலேயே நாம ஒரு பெரிய சிபியூக்கு அப்கிரேட் ஆகும்போது கொஞ்சம் நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அப்புறமா முக்கியமா ஏஎம்டியோட PBO, ஏஎம்டியோட ஆட்டோ ஓவர்க்ளாக்கிங் யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ், இன்னும் பெட்டரான ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ இங்க நான் V2 படம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரெண்டுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது பிரைசிங்ல. மோஸ்ட்லி இப்போ ஸ்டாக் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஜிகாபைட்டோட DS3H V2 தான் அவைலபிளா இருக்கும் B450 மதர் போர்டில். ஸோ அந்த மதர் போர்டை பொறுத்தவரை தான் நான் இங்க சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ மற்றபடி ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இதுல 4 lamp slot கொடுத்துருக்காங்க. PCIe Gen 3 ஸ்பீட்ல தான் NVMe அப்புறமா PCI ஸ்லாட்டுமே ஒர்க் ஆகும். USB 3.1 Gen 1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசா சொல்றதுக்கெல்லாம் பெரிய விஷயம் இந்த மதர் போர்டில் கிடையாது. ஆனா இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு டீசென்டான மதர் போர்டு தான். பிரைஸ் ரேஞ்சில் சொன்னா 6,000க்குள்ளே நம்மளால இந்த மதர் போர்டை வாங்க முடியும். 6,000 ரூபீஸுக்குள்ள இது கண்டிப்பா ஒரு சூப்பரான மதர் போர்டு தான். ஸோ இன்னும் சில பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம், இதுல PCIe Gen 3 தானே இருக்கு, நம்ம CPU அப்புறமா கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே PCIe Gen 4 சப்போர்ட்னு போட்டிருப்பாங்களே, இந்த மதர் போர்டில் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். PCIe Gen ஸ்லாட்டை பொறுத்த வரைக்குமே அது பேக்வர்ட் அப்புறமா ஃபார்வர்டு கம்பேட்டபிலிட்டி தான் நாம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பெர்ஃபார்மன்ஸ் பெருசா ப்ராப்ளம் வருமா, பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பெரிய பிரச்சனை இருக்காது. சில கேம்ஸ்ல எல்லாம் ஒரு 2 FPS இல்லைன்னா மேக்ஸிமம் 5 FPS தான் கம்மியா கிடைக்கும், அதுக்கு மேல இருக்காது. அதுவும் சில கேம்ஸ்ல தான், எல்லா கேம்ஸ்லுமே அப்படி இருக்காது. நிறைய கேம்ஸ்ல சேம் FPS தான் கிடைக்கும். ஏன்னா PCIe Gen 3க்கும் 4க்கும் இருக்கிற டிஃபரெண்ட் என்னன்னா அந்த ஸ்லாட்ல வர பேண்ட்வித்தோட ஸ்பீடு தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. மற்றபடி 2 ஸ்லாட்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். பேண்ட்வித் மட்டும் PCIe Gen 4ல கொஞ்சம் ஹையரா இருக்கும். ஆனால் கேமிங் பண்றதுக்கு PCIe Gen 3 ஸ்பீடு கூட பர்ஃபெக்டா தான் இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க பெருசா ஒன்றும் FPS லாஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இங்க இந்த பிசி பில்டுக்கு அந்த மதர் போர்டையே சூஸ் பண்ணலாம், ஜிகாபைட்டோட B450 DS3H V2 மதர் போர்டு. ஸோ அதுக்கப்புறமா இந்த பிசி பில்டுக்கான கிராபிக்ஸ் கார்டு. கிராபிக்ஸ் கார்டுமே ரொம்ப முக்கியம் தான். இப்போ நம்மளால 50,000 ரூபாய் பட்ஜெட்ல எல்லாம் கூட கிராபிக்ஸ் கார்டோட சூப்பரான பிசி பில்ட் பண்ண முடியும். ஸோ இங்க நம்ம சூஸ் பண்றது AMDோட RX 6600 கிராபிக்ஸ் கார்டு தான். இது கண்டிப்பா ஒரு 20,000க்குள்ள ஒரு சூப்பரான கிராபிக்ஸ் கார்டு, ஒரு 20,000க்குள்ள மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராபிக்ஸ் கார்டுன்னு கூட சொல்லலாம். இந்த கிராபிக்ஸ் கார்டை நீங்க 19,000 இல்லைன்னா 19,500 ரூபீஸ்ல வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி கிராபிக்ஸ் கார்டு தான். ஏன்னா இதுக்கு காம்படிஷனா இருக்க RTX 3050யோடையுமே ரொம்ப அதிகமான APS கொடுக்கும் கேமிங்ல. RTX 3060 கூட நிறைய கேம்ஸ்ல காம்படிஷன் கொடுக்கும். ஆவரேஜா நிறைய கேம்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா RTX 3060 விட கூட இந்த AMDோட RX 6600 நல்ல FPS கொடுக்கும். ஸோ இங்க இந்த பிசி பில்டுக்கு இதை தான் சூஸ் பண்றோம். ஆனா முடிஞ்ச வரைக்குமே நல்ல பிரைசிங்ல வாங்க பாருங்க. 19,000 என்னன்னா 19,500 ரூபீஸ்ல. ஸோ அதுக்கப்புறமா இந்த பிசி பில்டுக்கான ரேம். ஸோ நமக்கு இங்க தேவைப்படுற ரேம் என்னன்னா 3200 CL16 ரேம் தான். 8x2 ஸ்டிக் நம்ம dual channel RAM யூஸ் பண்ணா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால இங்க Crosshair தான் போகணும், G-Skill தான் போகணும் அப்படின்னு கிடையாது. இதுல எந்த பிராண்ட்ல நல்ல பிராண்ட்ல உங்களுக்கு எது கம்மியான பிரைஸ்ல கிடைக்குதோ அதே வாங்குங்க. ஏன்னா இப்போ நம்மளால G-Skill அப்புறமா Crosshairல எல்லாமே 1700 இருந்து 1900க்குள்ளே நம்மளால 3200 CL16 RAM வாங்க முடியும். ஸோ அந்த பிரைஸ்ல வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். அதுவும் கண்டிப்பா dual channel RAM தான் யூஸ் பண்ணி ஆகணும் நாம இங்க. ஸோ அப்புறமா இங்க இந்த பிசி பில்டுக்கான பவர் சப்ளை. ஸோ இங்கே பிசி பில்டுக்கான பவர் சப்ளை நான் சஜஸ்ட் பண்ணுறது டீப்கூலோட PF650 வாட் தான். இதுக்கு கீழே ஆண்டிஸ்போஸ் அந்த மாதிரி ஜிப்ரோனிக் இந்த மாதிரி பவர் சப்ளை எல்லாம் போகிறதுனா
கண்டிப்பா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சேஃப்டியுமே ரொம்ப முக்கியம் தான். ஒரு பவர் சப்ளை வாங்கும் போதுல என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கிறதுமே ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஸோ சில பேர் மேபி ஒரு பேஜுக்காக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம், ஓவர் ப்ரொடக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்தெந்த பவர் சப்ளை வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. அதில் எல்லா பவர் சப்ளையோட மேக்ஸிமம் எல்லா நல்ல பவர் சப்ளையோட லிஸ்ட்டே இருக்கு. அந்த லிஸ்ட்டை பார்த்து உங்களால் தாராளமாக நல்ல பவர் சப்ளை வாங்க முடியும். ஸோ 650 வாட் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பவர் சப்ளை. நம்ம சின்ன அப்கிரேட் பண்ணாலும் சரி, சின்னதாக ஒர்க் கிளாக் பண்ணாலும் சரி, எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ நான் இங்கே 650 வாட் போகிறது தான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்புறமா இந்த பிசி பில்டுக்கான கேபினெட். ஸோ இந்த கேபினெட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம கண்டிப்பாக அண்டர் 3000 தான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நாம இங்கே 60,000 பட்ஜெட்டில் மானிட்டர் சேர்த்து தான் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் பில்டுக்கு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் 3000 தான் நீங்கள் ஒரு கேபினெட்டை செலக்ட் பண்ணி ஆகணும். நமக்கு இங்கே கேபினெட்டுக்கு தேவைப்படுறது முன்னாடி மெஷ் பேனல் இருக்கணும், 3 இன்டாக்ட் ஃபேன், பின்னாடி ஒரு எஸ்ஆர்எஸ் ஃபேனுமே இருக்கணும். இங்கே முன்னாடி கிளாஸ் பேனலோட வர கேபினெட் வாங்கினீங்கன்னா அதில் சைடு இன்டாக்ட் தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு ஏர் சக் பண்ணாது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வர கேபினெட்ல எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்குமே முன்னாடி மெஷ் பேனல் இருக்க கேபினெட்டாக வாங்குங்க. இந்த பட்ஜெட்டில் ரொம்ப நல்ல குவாலிட்டியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால அட்லீஸ்ட் ஏர் ஃப்ளோக்காவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு கேபினெட்டை வாங்குங்க. நீங்கள் மேபி ஆன்டிஸ்போஸோட 110 ட்ரை பண்ணலாம். அது கூட கொஞ்சம் நல்ல கேபினெட் தான். அண்டர் 3000 ருபீஸ்லேயே நம்மளால வாங்க முடியும். ஸோ அப்புறமா இந்த பிசி பில்டுக்கான ஸ்டோரேஜ். ஸோ கண்டிப்பாக நாம இங்கே NVMe SSD தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மானிட்டரும் சேர்த்து பண்ணுறதுனால கண்டிப்பாக 1 TB NVMe SSD நம்மளால சூஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் NVMe SSDயோட பிரைசிங் எல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு டைம்ல 500 GB NVMe SSD நம்மளால 2500 ருபீஸ்ல வாங்க முடிஞ்சது. ஆனால் இந்த டைம்ல அது ரொம்ப கஷ்டம். ஸோ கொஞ்சம் ஓவர் பிரைஸ்ல இருந்தாலுமே ஒரு 3300 3400க்குள்ள ஒரு 500 இல்லைனா 512 GB NVMe SSD வாங்க ட்ரை பண்ணுங்க. அந்த பிரைஸ்ல இருந்தா கூட நம்மளால இந்த பட்ஜெட்ல இந்த பிசி பில்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நாம ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸுமே செலக்ட் பண்ணிட்டோம் இந்த பிசி பில்டுக்கு. ஸோ இப்போ ஓவராலா இதோட பிரைசிங்கை பார்த்தோம்னா 50,000ல இருந்து 52,000க்குள்ள தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது நம்ம கிட்ட 8,000. இந்த பட்ஜெட்ல தான் நாம ஒரு மானிட்டர் வாங்கலாம். ஸோ மானிட்டருக்கு இங்கே தான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். முதல் ஆப்ஷன் இன்னும் ஒரு 1500 ருபீஸ் போட்டிங்கன்னா அமேசானில் சேல் டைம் வரும்போங்களால Acer Nitro 0.5 ms 165 Hz மானிட்டர் நம்மளால 9500க்குலாம் வாங்க முடியும். ஸோ நீங்கள் அந்த சேல் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு 1500 ருபீஸ் கூட எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, உங்களால் எக்ஸ்ட்ரா காசு போட முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால 7000 ருபீஸ்லேயே உங்களால் 1 ms 100 Hz VA பேனல் கேமிங் மானிட்டராக வாங்க முடியும். அதோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு மேலே ஒரு 1000 ருபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் IPS பேனல் போறேன் 8000க்கு போனீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்காது. ஏன்னா இன்னும் 1500 ருபீஸ் போட்டீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸான நான் சொன்ன அந்த Acer மானிட்டரை உங்களால் வாங்க முடியும். ஸோ அதனால 100 Hz மானிட்டர் வாங்குறீங்கன்னா 7000க்குள்ளேயே வாங்க பாருங்க. அதுக்கு மேலே காசு போட்டுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அந்த 0.5 ms 165 Hz மானிட்டரை வாங்குங்க. ஏன்னா அதில் IPS பேனலுமே கொடுத்துருக்காங்க, இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ மானிட்டர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்குமே இந்த 2 ஆப்ஷன் தான் இப்போதைக்கு நம்மளால பண்ண முடியும். ஸோ அந்த 16,000லேயே இந்த பில்டை பண்ண முடியும். ஆனால் அந்த ஹையன் மானிட்டர் போகிறதா இருந்தால் ஒரு 1000 ருபீஸ் இல்லைனா 1500 ருபீஸ் கண்டிப்பாக ஆகும். ஸோ அதுக்கப்புறமா 60,000 பட்ஜெட்டில் மானிட்டர் இல்லாமல் கம்ப்ளீட்டாக பிசி பில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இங்கே ஹையண்டான கிராபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணலாம். நீங்கள் AMDோட 7600 GPU சூஸ் பண்ணலாம். அது இன்னும் நல்ல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நீங்கள் 2K ரெசல்யூஷனில் கூட சில கேம்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இன்னும் பேலன்ஸ் காசு இருக்கும். அதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் B550 மதர் போர்டுக்கு அப்கிரேட் ஆகலாம். இன்னும் ரொம்ப ஹையண்டான 5000 சீரியஸ் CPUஸை நீங்கள் போட போறீங்கன்னா, இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கப்புறமா இருக்க 7000 சீரியஸ்க்கு தான் அப்கிரேட் ஆவீங்கன்னா நீங்கள் மதர் போர்டில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோரேஜில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு 1 TB NVMe SSD நீங்கள் வாங்கலாம். ஏன்னா 500 GB எல்லாம் இந்த காலத்தில் கண்டிப்பாக பத்தாது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ, உங்கள் சிச்சுவேஷனுக்கு எது சூட் ஆகுதோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே நான் சொன்ன இந்த காம்பவுண்ட்ஸ் அப்புறமா பார்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.